கோழியுடைய கல்லீரல் எப்படி செய்கிறதுலாம் பார்த்துடலாம். இது வாங்கும்போது ரொம்ப கொழுப்பாக இருக்கும். மேலே இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுக்கணும். சுத்தமாக எடுத்துகிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வினிகர், அப்புறம் மஞ்சள் பொடி, கல்லுப்பு, இது மூணுத்தையும் போட்டு நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. வச்சு ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த நீச்ச வாடெல்லாம் அடிக்காது, கவுச்சி வாடை அடிக்காது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நல்லா 2 கையும் போட்டு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொழுப்பெல்லாம் வந்துடும். 2 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான பொருள். அப்புறம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, மிளகு பொடி, அலசி வச்ச கறி. எண்ணெய் ஊற்றிட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் சோம்பும் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கரம் மசாலா சோம்பு போடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, மீதி கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அலசி வச்ச கறியை போட்டு கலரிக்குங்க. நல்லா கலரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மசாலா பொருளாக சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இது மட்டும் சேர்த்துக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு காரம் உப்பு பார்த்துக்குங்க. குக்கர் மூடி 4 விசில் வரட்டும். அவங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மட்டனுக்கு எத்தனை விசில் வைப்பீங்கன்றது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. நான் 4 விசில் விட்டுருக்கேன். நல்லா அந்த தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க. அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா சுண்டி நல்லா கிரேவி மாதிரி நல்லா வந்துடுச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.